வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் கதை தி பிசினஸ் பாய். ஒரு காலத்தில் பரபரப்பான நகர சந்தையில் அமீர் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். ஒவ்வொரு காலையிலும் நெரிசலான கடைகளின் வழியாக நடந்து சென்றான். வியாபாரிகள் கூச்சலிடுவதையும் வாடிக்கையாளர்கள் பேரம் பேசுவதையும் பார்த்தான். அமீர் எதையும் வாங்க வரவில்லை. அவர் இங்கு வேலை செய்தார். விற்பனையாளர்கள் கனமான கூடைகளை எடுத்துச் செல்லவும் வண்ணமயமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்பாடு செய்யவும் உதவினார். அது சூடாகவும் சோர்வாகவும் இருந்தது. ஆனால் அமீருக்கு ஒரு கனவு இருந்தது. அவர் ஒரு நாள் வெற்றிகரமான தொழிலதிபராக வேண்டும் என்று விரும்பினார். முதலில் அமீரின் வேலை எளிமையானது. அவர் சந்தை பாதைகளை சுத்தம் செய்து வேலைகளை ஓடி சந்தையின் தாளத்தை கற்றுக்கொண்டார். மெதுவாக விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களை எவ்வாறு ஈர்த்தார்கள், விலைகள் எவ்வாறு மாறின, பொருட்கள் எவ்வாறு நகர்ந்தன என்பதை கவனிக்கத் தொடங்கினார். அவர் கேள்விகளை கேட்டு கவனமாக கேட்டு தன்னைச் சுற்றியுள்ள பரபரப்பான விற்பனையாளர்களிடமிருந்து ஒவ்வொரு பாடத்தையும் உள்வாங்கிக் கொண்டார். ஒரு நாள் அமீர் தனது சிறிய வருவாயிலிருந்து சிறிது பணத்தை சேமித்தார். கவனமாக யோசித்து சில புதிய காய்கறிகளை வாங்கி அருகிலுள்ள ஒரு கடையில் விற்றார். அவரது முதல் வாடிக்கையாளர்கள் அன்பானவர்கள். அவர்களின் கண்ணியமான கருத்து அவரை மேம்படுத்த உதவியது. படிப்படியாக அமீர் அதிக ஆபத்துக்களை எடுத்தார். எப்போதும் மற்றவர்களை விட கடினமாக உழைத்தார். பணத்தை நிர்வகிக்கவும் நட்பை வளர்க்கவும் மக்களுக்கு தேவையானதை வழங்கவும் அவர் கற்றுக்கொண்டார். வருடங்கள் கடந்துவிட்டன. ஒரு காலத்தில் கூடைகளை சுமந்து சென்ற சிறுவன் இப்போது தனக்கென ஒரு கடையை வைத்தான். கடின உழைப்பிலிருந்தும் மற்றவர்களை பார்ப்பதிலிருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்களை அவர் ஒருபோதும் மறக்காததால் அவரது வணிகம் வளர்ந்தது. அமீரின் சந்தை விற்பனை செய்வதற்கான இடம் மட்டுமல்ல, தொடர்பு கொள்ளவும் சேவை செய்யவும் ஒரு இடமாகும். இறுதியில் வெற்றி கனவுகளிலிருந்து மட்டுமல்ல, நிலையான முயற்சி, பொறுமை மற்றும் ஒவ்வொரு அடியிலும் கற்றல் ஆகியவற்றிலிருந்தும் வருகிறது என்பதை அமீர் புரிந்து கொண்டார். ஒரு அடக்கமான தொழிலாளியிலிருந்து மரியாதைக்குரிய தொழிலதிபராக அவரது பயணம் அமைதியான உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கையின் கதையாகும்.